இங்க ஒரு பொண்ணு வீட்டுல தனியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில நிறைய பேர்த்தோட சவுண்ட் கேட்கும். அதனால இந்த பொண்ணுமே என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த ஊர்ல இருக்க நிறைய பேரு 3 திருடங்களை தேடி வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அந்த திருடங்களை பாத்துருவா. ஆனா அவங்கள பார்த்த விஷயத்த தேடி வந்தவங்க கிட்ட சொல்ல மாட்டா. அவங்களுமே இந்த பொண்ணு கிட்ட இன்னைக்குதான் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பார்த்தா என்னோட பொண்ணோட நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை கூட நான் விட்டுருவேன், என்னோட பொண்ணோட கழுத்துல இருக்க தாலிவே எடுத்துட்டு போயிட்டானுங்க, அவனுங்க இங்க கூட வர வாய்ப்பு இருக்கு, நீ பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. அதை கேட்ட பிறகு இந்த பொண்ணால தாங்கிக்க முடியாம அவங்க 3 பேர் இருக்கிற இடத்த அவர்கிட்ட காட்டி கொடுத்துறா. உடனே அங்க இருக்க எல்லாருமே அவனை புடிச்சு அடிச்சு போலீஸ்லயுமே ஒப்படைச்சிருவாங்க. இப்ப அவனுங்க 3 பேருமே ஜெயிலுக்கு போயிருவானுங்க. அப்ப அந்த பொண்ணை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலே ஒரு பிளான போடுறானுங்க. கரெக்டா இப்ப இவனுங்க ரிலீஸ் ஆனதுமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை கொல்லலான்னு பார்க்கும்போது உள்ள இருந்து இவனோட ஃப்ரெண்டு தான் வருவான். அவனை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அதனால அங்க இருந்து கிளம்பி போவானுங்க. ஆனா விடாம பின்னாடியே போய் ஏன்டா அப்படி பண்றீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேத்தையுமே வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவான். அப்ப இவனுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதை பார்த்தவனோட மனைவிக்கு பயங்கரமா கோவம் வந்து இனிமே நீங்க இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுருவா. அதனால இப்ப அந்த பொண்ணு மேல இருக்க கோவம் இவங்களுக்கு பயங்கரமாகிட்டே போகுது. கரெக்டா இப்ப அந்த பொண்ணு தனியா வர நேரம் பார்த்து அந்த பொண்ணு வழிமறிச்சு கீழே தள்ளி விட்டுருவானுங்க. இப்ப கீழே விழுந்த அந்த பொண்ணுமே எழுந்துக்கலான்னு பார்க்கும்போது வயிற்றுல எட்டு உதச்சு அந்த பொண்ணை இப்ப தண்ணிக்குள்ளே வச்சு கொண்டுறானுங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணு ரொம்ப நேரம் காணா போனதுனால அந்த பொண்ணை தேடி வருவாங்க. அப்ப அந்த தண்ணிக்குள்ள தேடி பார்க்கும் போது அந்த பொண்ணோட பாடி இருக்கும். அதை கேட்ட பிறகு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டனால தாங்கிக்கவே முடியல. சோ இப்ப அந்த இடத்துக்கு அவனுங்களுமே வந்து நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணி அந்த பொண்ணை உள்ள இருந்து தூக்கிட்டு வருவானுங்க. சோ இப்ப அந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இவனுமே வீட்டுல இருப்பான். அப்ப இவனோட அப்பாவுமே இவனோட ஃப்ரெண்டுக்காக சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாரு. அதை எடுத்துட்டு அவன் போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு சின்ன பையனை பாக்குறான். பார்த்தா அந்த சின்ன பையன் அவனுங்க 2 பேருமே இவனோட மனைவியை கொண்டத மரத்துக்கு மேல நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த பையன் அவன் கிட்ட சொல்லிடுறான். அதை கேட்டோன்னு அவனுங்க கிட்ட போய் அவனுங்க 2 பேத்தையுமே பயங்கரமா அடிச்சு கீழே போட்டுட்டு கொல்ல மனசு இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிருவான். பார்த்தா அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி அவனுங்களால பாதிக்கப்பட்ட அவருமே அந்த இடத்துக்கு வந்து அவனுங்க 3 பேத்தையுமே துடிக்க துடிக்க கொண்டாடுறாரு.